தேடுவது எதுவாயினும் கிடைத்துவிடும். உயர்ந்த உள் விருப்பம் இருந்தால் கடுகுக்குள்ளும் மலையைக் காணலாம். காந்திஜி பற்றி ஒரு சுவையான நிகழ்ச்சி கூறப்படுவதுண்டு. ஒரு சமயம் அவர் சில காகிதங்கள் பிணைக்கப்பட்ட ஒரு கடிதத்தை மிக கவனமாக படித்து கொண்டிருந்தார். படித்து முடித்ததும் காகிதங்களை பிணைத்திருந்த குண்டூசியை மிக கவனமாக எடுத்து தனது குண்டூசி டப்பாவில் வைத்துவிட்டு அந்த காகித கற்றையை அருகில் இருந்த குப்பை கூடையில் போட்டுவிட்டார். அந்த கடிதத்தை யார் எழுதியிருந்தார், என்ன எழுதியிருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் குண்டூசி பயன்படக்கூடியது, அதை தவற விட்டுவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாயிருந்தார். எப்பொழுதும் எந்த ஒரு சிறு பொருளுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர் காந்திஜி. நம்மை பற்றிய தவறான அபிப்பிராயத்தோடு தவறான குற்றச்சாட்டுக்களை கடிதத்தில் அடுக்கி இருந்தாலும் கூட அந்த காகிதங்கள் நமக்கு பயனற்றதாக, அதை படித்த நேரம் நமக்கு பயனற்றதாக போயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த காகிதங்களை பிணைத்து வைத்திருந்த குண்டூசி பயனுடையது தானே. அதை ஏன் குப்பையில் போட வேண்டும்? நாமும் நம் வாழ்க்கையில் நமது கருத்துக்கு உடன்படாத அல்லது எதிரான அபிப்பிராயம் உடையவர் சிலரை சந்திக்கலாம். அவர்கள் பேசுவது தவறாக இருந்தாலும் அந்த காகிதங்களை பிணைத்த குண்டூசி போல அவர்களிடமும் சில பல நற்பண்புகள் கட்டாயம் இருக்கக்கூடும். அது துணிச்சல் குணமாக இருக்கலாம், பேச்சு திறமையாக இருக்கலாம். அது போன்ற நற்குணங்களை அவர்களிடமிருந்து எடுத்து கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது. மனதினால் அந்த குணங்களை பாராட்டாமல் அதற்கு நன்றி கூறாமல் இருந்துவிடக்கூடாது.